ராஜகம்பீரன் சார், இப்போது கட் காப்பி பேஸ்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் பேசினது எல்லாம்னு முன்னாள் அமைச்சர் சொல்கிறார் சிவசங்கர். எதை கட் காப்பி பேஸ்ட்டுங்கிறார்? ஏற்கனவே இந்த பிரச்சனையை அதிமுக எப்படி கையாண்டது, திமுக எப்படி கையாண்டது என்ற ஒரு கடந்த கால வரலாறு இதில் இருக்கா இல்லையா? ஏற்கனவே போட்ட தண்டவாளத்தில் தானே புது ரயிலாக இருந்தாலும் இப்போ ஏற்கனவே போட்ட தண்டவாளத்தில் ரயில் போக முடியும். அப்போ திசை மாறாமல் தாவேக்கா பயணிக்கிறது அப்படி சொல்லலாமா? அதுல சந்தேகம் உங்களுக்கு? ஓகே, கடந்த காலத்திலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே, கடந்த காலத்திலே இந்த மாநிலத்தின் மீது மாநிலத்தினுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் எப்படி ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டார்களோ அந்த பாதையில தான் விஜய் நடந்து செல்கிறார். சரி, அதுல ஒன்று மாற்று கருத்து கிடையாது. அதுல நம்ம சொல்றதுக்கு இல்ல, அதைத்தான் அவர் எங்களுடைய பாதையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. ஆனா இதை ஏன் திமுக டைரக்டா சொல்ல மறுக்கிறாங்க? இந்த மாதிரி விஷயத்துல கட் காப்பி பேஸ்ட்டுங்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி தங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுறதுல தாவேக அரசு சிறப்பா செயல்படுது, அதை சொல்ல மறுக்கிறாங்க. சிறப்பா செயல்படுதுன்னா சொல்ல வேணாங்க, நாங்க இதுல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லி இருக்காங்கல்ல சட்டமன்ற தீர்மானத்துல. அதான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியினுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா இரண்டு கருத்து ஒரு கருத்தாக மாறுகிற தருணம் தானே. திமுகவின் கருத்து தானே அது. திமுக தாவேகவும் ஒன்றாக ஏங்க மாநில உரிமை என்று வருகிற போது நம்முடைய எல்லாருக்குமான பிரச்சனை இல்லை, இது கட்சி பிரச்சனை இல்லையில. இது மேகதாதுல அணை கட்டுவது என்பது கட்சி பிரச்சனையாது. கட்சி பிரச்சனையா மாத்துறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் அங்கே இருக்கு, நீங்க மோதிக்கங்க, இந்திய அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. யாரு? நமக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார் இல்லையா, பாஜக தான், வேற யாரு சொல்ல போறா? பாஜக இந்த அரசுக்கு எதிராக செயல்படுது. 1970வது ஆண்டிலே ராஜகம்பீரன் சார், அப்ப பாஜக இந்த அரசுக்கு எதிராக செயல்படுது. இந்த அரசு இல்லங்க, தமிழ்நாட்டின் நலனுக்கு. ராஜகம்பீரன் சார் தானே பேசணும் சார். இல்லைங்க, தமிழ்நாட்டு நலன் அவர் தெளிவா சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா ராஜகம்பீரன் சார்ட்ட கேட்கிறேன், அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். 1970வது ஆண்டு நவம்பர் 23 தமிழ்தாய் வாழ்த்து என்பதை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசினுடைய பாடலாக அறிவிக்கப்பட்டது. ஆனா எனக்கு முன்னாடி பேசினவர் என்ன சொன்னாரு, ரவிச்சந்திரன் என்ன சொன்னாரு, கருணாநிதி காலத்துல எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்தே கிடையாதுங்கிற பாடல சட்டசபையில சொன்னீங்க. அது அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிச்சிருக்கு. எதுக்கு நீங்க குறுக்குச்சால் ஓட்டுறீங்க? அதெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து ஒரு தமிழனாக அதை பாடிதான் இந்த எல்லா அரசு விழாக்களும் தொடங்குகிறது, தேசிய கீதத்திலே தான் முடிகிறது என்பது ஒரு மரபு. நம்ம தேசிய கீதத்தை நிராகரிக்கல. தேசிய கீதத்தை நீங்கள் மரபுக்கு மாறாக பாட வேண்டாம், 2 முறை பாட வேண்டாம். அது என்ன ஒன்ஸ் மோர் பாடுறதுக்கு என்ன இந்த பாட்டா, சினிமா பாட்டாது? அசெம்பிளில எப்ப பாட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. 90s ஜெயலலிதா ஆட்சியில தான் அசெம்பிளில அரசு வந்த பின்னாடி தான் இந்த மரபு மாற்றப்பட்டிருக்கிறது. அது கண்டனத்துக்குரியது. அது இல்ல சார், தமிழ்தாய் வாழ்த்து ஜெயலலிதா வந்த பிறகுதான் அசெம்பிளில பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அது அரசின் பாடலாக மாற்றப்பட்டு விட்டது நெடுங்காலமாக. இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் அது நடைமுறையில் இருக்கிறது. அது கலைஞர் காலத்தில் 1970 நவம்பர் 23 அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால தமிழ்தாய் வாழ்த்து என்பது நம்மளுடைய ஒரு உணர்வு சார்ந்தது. நான் தமிழனாக தான் பிறக்கிறேன். பின்னாளிலே பல மாகாணங்களாக இருந்தது. நீங்க முகலாயர்களா இந்த மண்ணிற்கு வந்த போது 523 சமஸ்தானங்களாக இருந்தது. அதெல்லாம் ஒரு நாடாக அவர்கள் தான் மாற்றினார்கள். பிரிட்டிஷ்காரன் தண்டவாளம் போட்டா அப்படித்தான் இந்தியா என்கிற தேசம் உருவானது. நம்ம தமிழர்கள் நம்மளுடைய பூர்வீகமான நம்மளுடைய உணர்வு சார்ந்த பாடலை, தமிழ்தாய் வாழ்த்தை, என்னுடைய மொழியை பாடுவது என்பது இந்த தேசத்துக்கு எதிரானது அல்ல. அதுல குறுக்குச்சால் ஓட்டுறது. சரி, இப்போ என்னன்னா அசெம்பிளிக்குள்ள தாவேகா அரசு அது கொண்டு வந்ததை சிறப்பா பேசுறாங்க. வெளியில வாயத்தரங்க அப்படின்லாம் ஏன் உடனே பேசணும்? அதே எதிர்க்கட்சி தலைவர் மேகதாது பிரச்சனைக்கு கிடையாது, அப்ப எதுக்கு பிரச்சனைக்கு சொல்றாங்க. அவர் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்வதற்கு பதிலாக அவர் மௌனமாக கடந்து போகிறாரு. தமிழ்நாட்டிலே ஒரு 4-5 அமைச்சர்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், நிர்மல் குமார், இப்படி ஒரு சில அமைச்சர்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறார்கள். அருண்ராஜ் ஒரு சிலர் தான் பேசுறாங்க. மற்ற தாவேகா சார்ந்தவர்கள் யார் முதன்மையாக முதலமைச்சர் சொல்ல வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு நான் இரும்பு கரம் கொண்டு கொடுக்குவேன், நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லணும்னு மக்கள் ஏன்னா அவர் எல்லா தொகுதியிலையும் 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாருன்னு ஓட்டு கேட்டிய. அப்ப பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் ஏன் ராஜ்மோகன் பேசுறாரு, இல்ல ஏன் ஆதவர்ஜனா பேசுறாருங்கிற ஒரு குரல் வருகிறது. அதுக்கு தான் வாயத்தரங்கன்னு சொல்றமே தவிர அது நீங்கள் எங்களுக்காக பேசணுங்கிறதுக்காக தான். அந்த உரிமை சார்ந்ததான். அது கேட்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது.
அதுக்காக முதல் நாள் அசெம்பிளி தொடங்கும் போதே இந்த மாதிரி போர்டிங்ஸோட பண்றதெல்லாம் ஒரு சரியான கல்ச்சரா? இல்லைங்க, தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ச்சியாக பல படுகொலைகள் நடக்கிறது, ஆணவ படுகொலை நடக்கிறது, பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிறது, சிறுமிகள் துன்புறுத்தப்படுகிறாங்க. சூலூரில் ஒரு 10 வயசு சிறுமி கொலை செய்யப்படுகிறார். இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ நீங்கள் நலத்திட்டங்களுக்கு நம்ம காத்திருக்கலாம் 6 மாதம். நீங்கள் 2500 ரூபா கொடுக்க போறீங்களா இல்லையாங்கிறதுக்கு நம்ம 6 மாதம் காத்திருக்கலாம். இல்லை வந்து வேலையற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபா தரோம்னு சொன்னீங்க, தாய்மாமை சீர் தரோம்னு சொன்னீங்க. இப்படி நீங்கள் நலத்திட்டங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் நிதி ஆதாரங்கள் சில பின்னடைவு இருக்கிறது சரி செய்து விட்டு வருகிறோம்னு நீங்கள் சொல்லலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கிளவி காதத்துட்டு வந்து ஒருத்தன் ஓடி போயிட்டான், நகை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான்னா 6 மாதம் கழிச்சு எப்படி விசாரிக்க முடியும்? அவசரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்களை உடனடியாக செய்யணும். அதுக்காக அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமாக இருக்கு. அதை சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்தீங்க. அது மாதிரி மின்தடை ஏற்படுகிறது அடிக்கடி. அப்போ அது மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் வாயை தரங்க சார் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அவர் கடந்த காலத்தில் சொன்னார்ல, சிஎம் சார் கேட்குதான்னு கேட்டார்ல, அப்போ எதிர்கட்சிக்காரங்க அதே தான் கேட்குறாங்க. அப்போ கேட்பதற்கு உரிமை இருக்குல்ல. அதனால அது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. இப்போ தாவிகாவுடைய செயல்பாடுகளில் ஒன்று தேசிய கீதம் மரபுகளை மீறி பாடப்பட்டுச்சு, அதே உதயநிதி ஸ்டாலின் வைக்கிறார். அது ஒரு பெரிய இஷ்யூவாக மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு சட்டசபைக்குள்ளே பேசப்பட்டு கொண்டே இருக்கணுமா? பேச வேண்டும், கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஒவ்வொரு நடைமுறையாக அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், அதில் நிர்வாகம் பண்ணக்கூடிய நிதி ஆதாரங்கள் கல்லூரிகள் கட்டுவதற்கோ இல்லை வேறு வந்து நலத்திட்டங்களுக்கோ வந்து பயன்பட்டது. இப்போ அன்னதானம் கொடுக்குறாங்க, அல்லது வேறு வந்து ஒரு கல்லூரி நடத்துகிறாங்க. பழனி ஆண்டவர் கோவிலில் இருந்து பழனியில் வந்து ஒரு கல்லூரி நடத்துகிறாங்க. அறநிலையத்துறை சார்பாக கல்வி பணி செய்கிறாங்க. கல்விக்கென்று ஒரு கடவுளையே கற்பித்த சமூகத்தில் அது எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான கருத்துங்கிறது அது பாஜகவின் குரலாக இருக்கிறது. இப்போ இல்லை, இதை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களே, பெரிய எதிர்ப்பு வரலையே மக்கள்கிட்ட இருந்து. எதிர்ப்பு என்ன மக்கள்கிட்ட என்ன கணக்கெடுப்பு நடத்துனீங்களா? நீங்கள் இந்த கருத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டீங்களா? எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா மக்கள் எப்படி சொல்லுவாங்க? மக்கள் மனசுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க மக்கள் சொன்னாங்களா எல்லாத்தையும்? அது மாதிரி தாங்க அரசியலில் வந்து ஒவ்வொரு மாற்றம் நிகழ்வதையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் தீமையானது இருந்தால் பரவாயில்ல, ஏன் நன்மைகளை தகர்க்க வேண்டும்ங்கிறது தான். ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்களை நம்ம எப்படி பின்தொடரோம்? இப்போ நீங்கள் திமுக அரசு தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துச்சு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடியவர்களுக்குன்னு சொன்னாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அரசு செய்துல. அப்போ நலத்திட்டங்களை யாருமே வந்து கேன்சல் செய்ய வேண்டிய, நிராகரிக்க வேண்டிய, புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி தானே இது. அதாவது அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வழிநடத்தி செல்றாங்க இந்த அரசு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல சரியா செயல்படுறாங்க. சரி, ஆமா, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் அதாவது வலிந்து நம்ம குறை சொல்ல முடியாதுலங்க. ஒரு அரசு தவறு செய்யுதுன்னா தவறு செய்யுதுன்னு சொல்ல முடியும். தவறே செய்யலைன்னா நம்ம அது ஏன் தவறு செய்யலைன்னு எப்படி கேட்க முடியும்? நம்ம என்ன நடக்கிறதோ அதற்கான விமர்சனம் தான். இப்போ நம்ம வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் நலத்திட்டங்களை அவர்கள் தொடர்கிறார்கள்னா அது பாராட்டுக்குரிய அம்சம் தான். எல்லா விஷயத்தையும் தொடர்றாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இல்லையே, இப்போ நான் முதல்வன் திட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் எப்படி தொடருவாங்க? ஏங்க அந்த ஆவணங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் என்ன தவறு செஞ்சிருக்காங்க? தவறு செய்யறதுன்னு நான் சொல்லலைங்க. இல்ல அது குறித்தெல்லாம் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசல, வெளில வந்ததான் கேட்கிறேன். இல்ல தவறுங்கிறது அல்ல, ஒரு அரசு பின்பற்றிய மக்கள் நல திட்டங்களை, நன்மைகளை இன்னொரு அரசு பின்தொடர்வது அப்படிங்கிறப்ப கிராம்பாக்கத்தை வந்து எடப்பாடி காலத்தில் தொடங்கப்பட்டுச்சு, அது முடிவுக்கு வரல, நிறைவு பெறல. இப்போ அடுத்த அரசு வந்து அதை நிறைவு செய்கிறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி முடிக்கிறாங்க. அப்படித்தானே எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும். அதில் வந்து புதுசாக வந்து ஒருத்த கொண்டு வர்றாங்கங்கிற. இப்போ பரந்தூரில் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க வந்து எதிர்குரல் எழுப்புறாங்க, நீர்நிலைகள் அழியுது அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு போராட்ட குரலாக இருக்கிறது. அதை வந்து ஒரு அரசு செவிமெடுப்பது என்பது நல்ல விஷயம்தான். முந்தைய அரசு செய்ய தவறியதை இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. சென்ற அரசு செய்யலை, செய்வதற்கான ஆணையம்லாம் அமைச்சாங்க, அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஆனால் அது முழுமை பெறலை. இந்த அரசு அதை செய்யணும்ல துணிஞ்சு. அப்போ நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் கடந்த அரசுகள் செய்ய, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் போன ஆட்சியில் போராடினாங்க. அவங்களுக்கு வந்து அது பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இப்போ மட்டும் என்ன பணி நிரந்தரம் ஆயிட்டாங்களா? இப்பயும் போராடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படலை. அப்போ நீங்கள் வந்து கடந்த காலத்தினுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்யணுங்கிறத நம்ம சொல்கிறோம். நேரலை துண்டிப்புக்கு தான் மக்கள் பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களால் பல விஷயங்களை எதிர்கொள்ள முடியவில்லை. அது துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியதற்கெல்லாம் ஒரு சிலர் மட்டுமே பதில் சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் இன்னும் வந்து புத்தாக்க பயிற்சியிலே தான் இருக்கிறார்களே தவிர, அவர்களால் புதிய திட்டத்தையோ பெரிய அளவிலே எதையும் மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கோ அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்பதுதான் காட்டுகிறது.
போதிய தரவுகளுக்கெல்லாம் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று வேணாலும் எடுத்துக்கொள்ளலாமே தவிர தரவுகளோடு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. பயிற்சியில் இல்ல இருக்கிறார்கள். இப்ப அதுக்கு தான் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் செக்ரட்டரிஸ் கொடுக்க போறாங்களே மினிஸ்டர்ஸ் தரவு மக்கள் பிரதிநிதிகள் வந்து அதிகாரிகளை நம்பி இருக்கக்கூடாது. அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவு போட வேண்டும், இதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். துறை பற்றிய ஒரு குறைந்தபட்ச ஞானத்தோடு நீங்கள் இருக்க பொதுவான வேண்டும். ஒரு பார்வை சார். எப்படியா இருந்தாலும் இப்போ நீங்களும் யாரோ ஒருத்தர் மினிஸ்டர்னா தமிழ்நாடு முழுசுக்கும் தெரியாது. அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியில இருந்து தானே ஆன்சர் வாங்கி கொடுக்க முடியும். அந்த பதில்களை சொல்ல முடியாதா? இல்ல அந்த பதில்களையும் சொல்லலையே யாருமே. துறை சார்ந்து பேசலையே. எல்லாவற்றிற்குமே ஒரு 4 பேர் தானே திருப்பி பேசுறாங்க. அப்படி துறை சார்ந்து பேசினால் அதை நம்ம வரவேற்கலாம். அப்படி பேசவில்லையே என்பதுதான். முதலமைச்சரே மௌன விரதம் இருப்பதை போல எப்பொழுதாவது தான் பேசுகிறார். அதுவும் இன்னும் தேர்தல் அந்த மோடிலே தான் இருக்கிறாரு. இன்னும் பஞ்சு டைலாக் தான் பேசுகிறாரு. பொறுப்பான பதிலுக்கு அவரே இன்னும் வந்து சேரவில்லை என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் நேரலை துண்டிப்பு தான் அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய உடனடி நிவாரணம். தரவுகளை தயார் செய்வது என்பது அடுத்த கட்டமாக இருக்கலாம்.